அட கடவுளே, நான் சிவாவை எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு போய் ஆகணும். அப்படி இல்லைன்னா சிவாவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால சக்தியும் பாதிக்கப்படுவா. இதை நான் என்னைக்கும் நடக்க விட மாட்டேன். நான் அந்த மந்திராவை என்னைக்கும் ஜெயிக்க விடவே மாட்டேன். சிவா, 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 ஐயோ வேணாம், சொல்றது கேளுங்க சின்ன. எங்க போறீங்க பத்மாக்கா? சின்னண்ணி, நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஐயோ, கெடுதல் செய்யறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. தயவு செஞ்சு அதை மீறி போயிடாதீங்க. நீங்களும் அந்த சக்தி கூட டீம் ஆக ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? என்ன இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? இது வெறும் பேச்சு கிடையாது, அத்தனையும் உண்மை. இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். சிவாவோட கடந்த காலம் இருக்கு. அந்த கடந்த காலத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் கடந்து வந்திருக்கான் அண்ணி. இந்த பாக்ஸ் மட்டும் ஓபன் ஆச்சு, இதுல இருக்கிறது மட்டும் வெளியில வந்துச்சு, எல்லாமே வீணா போயிரும். 6 வருஷம் ஆச்சு அண்ணி, 6 வருஷம் ஆச்சு சிவாவோட இந்த காயம் சரியாகிறதுக்கு. அத மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க. நான் உங்களை சிவாவுடைய வாழ்க்கைய நாசம் பண்ண விட மாட்டேன். ஆனா பத்மாக்கா, யாராவது ஒருத்தரோட வாழ்க்கை நாசமாக தானே செய்யும். ஒண்ணு சிவா, இல்லன்னா நந்து. என்ன நந்துவா? சிவானா, எங்க போனீங்க? என்ன நடக்குது இங்க? இங்க நந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? பத்மாக்கா, இந்த நந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பாவம் அந்த சிவா, நந்து மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான் தெரியுமா? ஆனா நந்து அவன் லட்டுல ஏதோ ஒரு மருந்த வைக்கிறான். ஒருவேளை இந்த மருந்தால சிவாவோட உடம்பு இன்னும் கெட்டு போச்சுன்னா? இல்ல இல்ல, ஒருவேளை இதையெல்லாம் நந்துவ செய்ய வச்சது சிவாவோட அத்தையா இருந்தா? என்னமா பண்றான்ல அவன்?
இல்ல? அதோட என் மண்டைக்குள்ள இன்னொரு ஸ்கீமும் இருக்கு. நீங்க மட்டும் அந்த சிவாவை காப்பாத்த முயற்சி பண்ணீங்கன்னா நான் இந்த வீடியோவை எல்லார்கிட்டையும் காட்டி நந்துவை சிக்க வச்சிடுவேன். ஹே நந்து, நீ எப்படி இங்க? ஆமா நந்து, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? இங்க இங்க இல்ல, நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? சக்தி கிட்ட கேளுங்க, அவளும் தேடிட்டு தான் இருந்தா. அவ எவ்வளவு கவலைப்பட்டா தெரியுமா? என்ன ஏன் தேடிட்டு இருந்த? இத குடுக்கதான். நந்து, நந்துவை தேடி ஆகணும். அவனை தடுத்தாகணும். அவனை தடுக்கிறதுக்கான நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பத்மாக்கா. இப்போ இது வருத்தப்படுற நேரம். அங்க பாருங்க. இது எதுக்காக கொடுத்த? ஐயோ அண்ணா, எல்லாரும் கல்யாணத்துல லட்டு சாப்பிடுவாங்க. ஆனா நான் என்னோட அன்பான சிவா அண்ணாக்கு ஏன் கையால கொடுக்கணும்னு நினைச்சேன். இதுவரைக்கும் இந்த மருந்து சிவாவோட ஞாபக சக்தியை குறைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு அது அவனோட கடந்த காலத்தை ஓபன் பண்ணிடும். மாமா நந்து கிட்ட சிவாவை பாத்துக்கன்னு தானே சொன்னாரு. ஆனா இப்ப ஒருவேளை நந்துவோட மருந்தாலதான் சிவாவோட நிலைமை மோசமாச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சா அப்ப அவர் நந்துவை என்ன பண்ணுவாரு? ஏற்கனவே உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்த பார்த்தாங்க. என் பேரனுக்கு எதிரா இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை தீட்டி இருக்க. நான் உன்னை வாழ்நாள் முழுக்க மன்னிக்க மாட்டேன். அதோட இனிமே இப்படியே நடக்க கூடாது. அதனால இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். இப்ப அவங்க எல்லாருக்கும் நந்துதான் இத செஞ்சான்னு தெரிஞ்சதுன்னா அவனோட கைய கால உடைச்சு வெளியே தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஐ எம் சாரி பத்மாக்கா, சோ சாரி. சின்ன மம்மி, நான் சிவா அண்ணாக்கு மருந்த கொடுத்துட்டேன். சபாஷ். நீ இல்லனா சிவாவோட உடம்பு எப்படி குணமாகும்? ஒன்று தெரியுமா டாக்டர் சிவா, உங்களை எங்க தேடியும் கிடைக்கலன்னதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஏன் தெரியல, எனக்கு ஏதோ சரியா படல. என்னமோ தப்பா நடக்கிற மாதிரியே தோணுச்சு. உங்களுக்கு ஏதோ நடக்க போற மாதிரி. கடவுளே, என்ன இது? இவர் இன்னுமா அழுதுட்டு இருக்காரு? என்னால இனிமே இவரை இந்த நிலைமையில பார்க்க முடியாது. என்ன செய்யறது? இப்ப அம்மாவும் இங்க இல்ல. நான் ஒரு மெசேஜ் அனுப்பிடுறேன். நீ கல்யாண பொண்ணு,
உனக்கு போன் எதுக்கு? நீ ரெஸ்ட் எடு. என்ன அவங்க அப்படி பாக்குறாங்க? நீ தேவையில்லாம இப்படி யோசிக்கிற. ஐ அம் ஃபைன். டாக்டர் சிவா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க ஓகே தானே? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இப்படி வந்து உட்காருங்க. வாங்க. இந்தாங்க, இது குடிங்க. என்னாச்சு டாக்டர் சிவா? நீங்க ஏன் இப்படி தடுமாறுனீங்க? தடுமாறாத வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்ன? இது டயலாக் அடிக்கிற நேரம் இல்ல. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு உடம்பு முடியலன்னு. அட, இந்த ரஞ்சனுக்கு மூஞ்சி சிம்பான்சி மாதிரியும் மூளை கொழுத மாதிரியும் இருக்க. இவன் கிட்ட நான் பொடிச்சு சொன்னேன். இவங்க 2 பேரை விட்டும் அவனை விலகி இருக்க சொன்னேன். ஆனா இவன் டாக்டர் சிவா, என்னாச்சு? சக்தி, நீ அங்க பாத்தியா? என்ன? ரஞ்சன் அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்த்து ஒளியறான். அப்படின்னு நீ சொன்னது கரெக்ட் தான் சக்தி. இவன் அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்த்து ஒளியறானா, என்ன பார்த்தும் பயப்படுறானா, அவனுக்கு என்னையும் தெரிஞ்சிருக்கணும். சோ உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? இல்ல, ஞாபகம் வரல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன? சக்தி, நீ சந்தேகப்பட்டல அவ எதுக்கு என்ன சார்னு கூப்பிட்டான்னு கேட்டல. சாரி சிவா சார். டாக்டர் சிவான்னு சொல்லல, சார்னு சொல்றான். அவன் அப்படி சொன்னா? ஒரு மனுஷன் எப்ப அப்படி செய்வான் தெரியுமா? ஒண்ணு அவன் பயந்து போயிருக்கிறப்போ, இல்ல ஏதாவது மறைக்க முயற்சி பண்றப்ப. சக்தி, என் வீட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சிவான்னு தான் கூப்பிடுவாங்க. அதோட ஹாஸ்பிட்டல்ல என்ன டாக்டர் சிவான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஒரே ஒரு இடத்துல தான் எல்லாரும் என்ன சார்னு கூப்பிடுவாங்க. எங்க டாக்டர் சிவா? என்னுடைய பார்மா கம்பெனில, அதாவது மருந்து ஃபேக்டரியில. ஆமா, அவன் கெமிஸ்ட்ரியில தான் டிகிரி பண்ணிருக்கான். கெமிஸ்ட்ரியில டிகிரியா? ஆமா. கொஞ்சம் இரு, உனக்கு ஒன்று தெரியுமா?
அப்பாவும் சித்தப்பாவும் ஹாஸ்பிட்டல் வேலையை பார்க்கறதில்ல, ஃபார்மா கம்பெனி வேலையை தான் பார்க்குறாங்க. ஒருவேளை அவன் அவங்கள பார்த்து பயப்படுறானா? கண்டிப்பா ரஞ்சனுக்கும் ஃபார்மா கம்பெனிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. Damn it. இது என்னோட ஃபேவரட் Dress. என்ன பாக்குற? எனக்கு ஜூஸ் எடுத்து கொடு. Cheap crowd, cheap thoughts. And you, இனிமே என்னை விட்டு விலகியே இரு. நான் அப்பா சித்தப்பா கிட்ட போய் பேசுறேன். உங்களுக்கே எதுவும் ஞாபகம் இல்ல, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு என்ன கேரண்டி? என்னோட கதை வேற, எனக்கு தான் மூளை சரியில்லை. கடந்த 6 வருஷமாவே என் மூளை என் கூட நிறைய விளையாடிருச்சு. எல்லாம் கண்ணா பின்னாவே நடக்கும், எல்லாமே ஏடா கூடமாயிடும். அதுவும் கலைச்சு போட்ட பொருட்கள் மாதிரி. ஒன்று தேட போனா அது கிடைக்காத, மொத்தத்துக்கு எல்லாமே கிடைக்கும். எனக்கு ஒன்றும் புரியல. சில நேரத்தில் எனக்கு கூட ஒண்ணுமே புரியாது. சின்னண்ணி, சின்னண்ணி நில்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க சின்னண்ணி? சிவாவை பத்தின உண்மை மட்டும் வெளியில வந்துட்டா அப்புறம் நம்ம குடும்பம், நம்ம பிசினஸ் எல்லாமே கெட்டு போயிருமே. இத்தனை வருஷமா நம்ம சம்பாரிச்ச பேரு, கௌரவம், ஹாஸ்பிட்டல், ஃபார்மா கம்பெனி எல்லாமே மண்ணோட மண்ணா ஆயிரும் சின்னண்ணி. அது மட்டும் இல்லாம இதனால உங்களுக்கும் தானே பாதிப்பு ஏற்படும். நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர் சிவா? அது என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பிளான் என்னன்னா, இல்ல, முதல்ல நீங்க என்கிட்ட அந்த 6 வருஷத்து பழைய விஷயத்த சொல்லணும். என்ன சொல்றீங்க? மூளை, விளையாட்டு, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உனக்கு உன் லைஃப்ல PhD பண்ணணுமா இல்லையா? இல்ல டாக்டர் ஒரு வேலை பண்ண, பெண்ணையும் பேப்பரையும் எடுத்துட்டு வந்துரு. என் துக்கமான கதைகளை நான் உன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு, நீ பொறுமையா எழுத ஆரம்பிச்சிரு. நான் பொறுமையா சொல்றேன், நீ மெதுவா எழுது. அதுக்குள்ள ரஞ்சனுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடும். டாக்டர் சிவா, நல்லதை பேசுங்க. இப்ப பிளான சொல்லவா? பிளான் என்னன்னா, நான் ரஞ்சனை அப்பா சித்தப்பாக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறேன். அப்போ உன்னோட வில்லி இல்ல, அது உன்னோட மரியாதைக்குரிய சித்திய கூட்டிட்டு வா. அவன் அப்பா சித்தப்பா முன்னாடி வரும்போது அவங்கள பார்த்து ஏன் அவன் பயப்படுறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவனை பத்தின உண்மை உன்னோட சித்திக்கும் தெரிஞ்சிடும். ரொம்ப நல்ல பிளான் டாக்டர் சிவா. நான் அந்த உங்க பாஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன். இப்போதைக்கு நான் போஸ்ட்போன் தான் பண்றேன். ஒருவேளை என் அக்காவுக்கு அந்த ரஞ்சனோட கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு திரும்ப வருவேன். பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஓகே பராசக்தி, நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம்.
டாக்டர் சிவா, நீங்க நீங்க ஓகே தானே? உங்களுக்கு என்ன ஆச்சு? இங்க பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போ. இல்ல, நான் போ போ. நான் நெருப்புல இருந்து தப்பிக்க எனக்குன்னு ஒரு வழிய கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா இதுக்கு அந்த சிவா கண்டிப்பா அழிஞ்சே தீரணும். ஏன்னா ஒருவேளை சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்துட்டா அந்த சாமியார் கணிச்சு சொன்னது எல்லாமே உண்மையாயிடும். அவ சிவாவுடைய வாழ்க்கையில சக்தியா வருவா. அதோட அவ உன்னோட வாழ்க்கையில அழிவை கொண்டு வருவா. நீங்க உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்களா அண்ணி? அப்ப சிவாவோட நிலைமை இந்த மந்திரா எப்பவும் அவளை பத்தி மட்டும்தான் யோசிப்பா. வேற யார பத்தியும் யோசிக்க மாட்டா. என் மனசுல இருக்க ஆசை ஒன்னே ஒண்ணுதான். என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். ஆனா அது என் மனசை தடுக்குது. ஏன்னா இந்த ரகசியம் மட்டும் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என் நட்பு மட்டும் இல்ல, நீ என் முகத்தை பார்க்க கூட விரும்ப மாட்டேன். ஆனா எனக்கு உன் கஷ்டம் என் கஷ்டத்தை விட ரொம்ப பெருசு. எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு எந்த கஷ்டத்தையும் வரவிட மாட்டேன். உன் அக்காவுக்கு ரஞ்சனோட கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் சக்தி. இதை நான் உனக்கு பண்ற சத்தியம் சக்தி.